எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கும் தர்கா சந்தனக்கூடு விழாவில் 50 பேருக்கு மட்டுமே அனுமதி என்ற நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. திருப்பரங்குன்றம் மலையில் கந்தூரி மற்றும் சந்தனக்கூடு விழாவை சிக்கந்தர் தர்கா நிர்வாகம் நடத்துவதாகவும் அதில் விலங்கு பலியிடுதல், அசைவ உணவு பரிமாறப்படுதல் போன்றவை மேற்கொள்ளப்படுவதால் மலையின் கந்தூரி விழாவை நடத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் மாணிக்கம் மூர்த்தி என்பவர் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் கந்தூரி விழாவில் 50 பேர் மட்டுமே பங்கேற்க அனுமதிக்க வேண்டும், விலங்குகளை பலியிடவோ அசைவ உணவை சமைக்கவோ கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தர்கா நிர்வாகம் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. தனி நீதிபதி இடைக்கால உத்தரவை மட்டுமே பிறப்பித்துள்ளார் என்றும் மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று கூறியும் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கும் தர்கா சந்தனக்கூடு விழாவில் 50 பேருக்கு மட்டுமே அனுமதி என்ற நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. திருப்பரங்குன்றம் மலையில் கந்தூரி மற்றும் சந்தனக்கூடு விழாவை சிக்கந்தர் தர்கா நிர்வாகம் நடத்துவதாகவும் அதில் விலங்கு பலியிடுதல், அசைவ உணவு பரிமாறப்படுதல் போன்றவை மேற்கொள்ளப்படுவதால் மலையின் கந்தூரி விழாவை நடத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் மாணிக்கம் மூர்த்தி என்பவர் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் கந்தூரி விழாவில் 50 பேர் மட்டுமே பங்கேற்க அனுமதிக்க வேண்டும், விலங்குகளை பலியிடவோ அசைவ உணவை சமைக்கவோ கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தர்கா நிர்வாகம் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. தனி நீதிபதி இடைக்கால உத்தரவை மட்டுமே பிறப்பித்துள்ளார் என்றும் மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று கூறியும் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது.